வணக்கம் மக்கள், இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பார்த்தீங்கன்னா புளியம்பட்டியில இருக்கக்கூடிய சுயம்பு காளியம்மன் கோயிலில் தான் இருக்கும். கோயில் வந்து கும்பாபிஷேகம் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அது ஒரு மாலை முழுசு ஒன்று ஷூட்டிங் வந்தாச்சு. இப்படி 5 கிறிஸ்டியன்களும் ஒன்று சேர இந்த குடமுழுக்கு நனிநாட்டு பெருஞ்சாந்தி பிரிவு அருள்மிகு புற்றிடம் கொண்ட உச்சி காளியம்மன் ஸ்ரீ திருக்கோவிலுங்க. சூப்பரான கோயிலுங்க. கோயில் டெக்கரேஷன் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருக்கும். லைட்டிங் பாருங்கள், லைட்டிங்க்கே செலவு பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஊருப்பட்ட காசுங்க. அவ்வளோ எங்கே பார்த்தாலும் லைட்டிங் தாங்க. ஃபுல்லாகவே லைட் செட்டு தான். நார்மல் சீரியல் பல்ப் மட்டும் இல்லைங்க, டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த சைட்லலாம் பாருங்கள், டெக்கரேஷன் அட்டகாசமாக இருந்துச்சு. வேறு லெவல் செலவு பண்ணியிருந்தாங்க. அந்த முளைப்பயிர் எடுக்கிற சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 நாகஸ்வரமோ என்னவோ சொன்னாங்க. சம்திங் கரெக்டாக தெரியல. மயிலாட்டம், ஒயிலாட்டம், நாகஸ்வரம் மட்டுமே 50 நாகஸ்வரம். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா பக்கம் செலவு பண்ணியிருக்காங்க இந்த கோயில் விசேஷத்துக்கு. ஃபைனல் கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் கோயில். கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள், சூப்பராக வண்டியை இங்கே ஒரு நிப்பாட்டி வச்சு சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க. டெக்கரேஷன் வாழை மரம் வந்தபடியாக தான் இருக்குது. கோயிலை சுற்றி இன்னும் டெக்கரேஷன்லாம் போயிட்டுருக்கு. இந்த விசேஷம் வந்து நாளைக்கு தானுங்க. இன்றைக்கி வந்து அந்த முளைப்பயிர் எடுக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம்லாம் போட்டிருக்காங்க. போர்டை காமிக்கிறேன் பாருங்கள். அருள்மிகு படிச்சுக்கிங்க நீங்கள் மக்கள்ஸ். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு என்ன நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்குங்க. முன்னாடி டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உள்ளே எல்லாமே உள்ளேயும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த லைட்டிங்காகவே கண்டிப்பாக போகலாம். நான் மெயினாக போனது வந்து இந்த முளைப்பயிர் எடுக்கிற சமயத்தில் அதை பார்க்கலாம் தான் போனது. அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. 7 மணிக்கு முடிஞ்சதுங்களாமா. நாம் வந்து 8:30 மணிக்கு தான் அங்கே போயிருந்தோம். போனது வந்து வேஸ்ட்டு. பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை. உள்ளே போய் கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். இது பாருங்க ஜம்முன்னு. முளைப்பயிரெலாம் எடுத்து கொண்டாந்து வச்சுட்டாங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பூராமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. மெயின் இதுக்காக தான் வந்தேன். ஸோ மிஸ் ஆகிட்டு போச்சு. பெரிய வருத்தம் தான். அந்த மயிலாட்டம் ஒயிலாட்டம் இந்த நாகாசுரம்லாம் எத்தனையோ இது சொல்லியிருந்தாங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. பெரிய ஊர் இது. இந்த புளியம்பட்டிங்கிறது வந்து ஊர் பெரிய ஊருங்க ரொம்ப. அதை பார்க்கலாம் தான் வந்தேன். அது மிஸ் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம கிடச்சது அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியது தான். முளைப்பயிர் எல்லாமே ஃபுல்லாக கொண்டாந்து வச்சுட்டாங்க. இங்கே 2 பேர் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஐயர் வேறு லெவலில் இருந்துச்சு. கோயில் டெக்கரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. புதுசாக கட்டின கோயில் தாங்க இது. இப்போ கொஞ்சம் சமீபத்தில் கட்டின கோயில் தான். சுயம்பு சிலைங்க முதலே இருந்தது கோயில். இப்போ வந்து அதை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. கோயிலை பெருசு பண்ணி கட்டியிருக்காங்க. முதல்ல சுயம்பு தான். முதலே அங்கே போர்டிலே பார்த்துருப்போம். நம்ம சுயம்பு தான் சொல்லி போட்டிருப்பாங்க. சுயம்பா வந்தது தான் அந்த சாமி. உள்ளெல்லாம் போய் சாமியெல்லாம் வீடியோ எடுக்கலை. அங்கே எல்லாமே கூட்டமாக உள்ள ஐயருங்கெல்லாம் உட்காந்து கும்பாபிஷேகம்னா உங்களுக்கு தெரியும்ல, மைக் செட்டில் ஓடிட்டுருக்கு. அதனால தான் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சிருப்பேன். அடுத்து சாப்பிட போகலாம் வாங்க. இன்ட்ரோவாக இப்போ தான் பேசுகிறேன். அவசரமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிட போய் அப்படியே பார்க்கலாம். அருமையாக பாருங்கள், தென்னை மர தோப்புக்கெல்லாம் அன்னதானம் போட்டுட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குங்க. பொப்பாய் வச்சுட்டு இருந்தாங்க. சேரை போட்டாங்க, பொப்பாய் வச்சுட்டாங்க. வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கேசரிங்க, அதுக்கப்புறம் வந்து குஸ்பு இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல் ஒரு கரண்டிங்க. இன்னும் தக்காளி சாப்பாடெலாம் இருக்குதுங்க. 2ஆவது டைம் சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அங்கே ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாம் அங்கே முடிகிற கண்டிஷன் வைங்களேன். 8:30-9 மணி ஆகி போச்சுங்க. எல்லாம் முடிகிற கண்டிஷனு. நம்ம ஃபைனலாக போனது எப்படியோ நம்ம கோயில் பிரசாதம் மிஸ் பண்ணாத போய் சாப்பிட்டோம். இட்லிக்கு வந்து சட்னியோட சாம்பாரோட கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. நாம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். கொஞ்சம் நேரமே போயிருந்தோம்னா இது எல்லாமே நம்ம நீட்டாக பார்த்துருக்கலாங்க. மெயின் அந்த ஒயிலாட்டம், கரகாட்டம் இது எல்லாமே பார்த்துருக்கலாங்க. அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். சரி பரவாயில்ல, ஓகே விடுங்க. சின்ன வருத்தத்துடன் சாப்பிட்டு கடைசியாக எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. 15 minutes later. அவ்வளோதான் மக்கள்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வர லைட் செட்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அது போகும்போது நான் காட்டில் அவசரமாக போயிட்டேன். இங்கே முன்னாடிலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு சாமி உருவத்தோடு ஒரு லைட் செட் போட்டிருந்தாங்க. இந்த இப்போ காட்டுவோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது பார்க்கும்போது சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த வாழை மரம்லாம் நடுவில் மறைச்சிருச்சு. வேறு சூப்பராக இங்கேருந்து பார்க்கும்போது லாங் ஷாட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அது ஒரு கிளிப் எடுத்திருந்தேன். அவ்வளோதான் மக்கள்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்த்து சந்திக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நின்று பேசின மக்கள்ஸ்.
லைஸ்ட் வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல, மைக் ஓடிட்டுருக்கு பின்னாடி. ஓகே மக்கள்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு வீடியோ தான் இது, சிம்பிளான. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்கள்ஸ்.